வணக்கம் நண்பர்களே. அடுத்து மற்றும் ஒரு வணக்கம். இது வந்து மதிய வணக்கம். நீ கிளைமேட் நல்லா இருந்துச்சு, சரி ரைட்டு வெளியில் எங்கேயாவது போகலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளேஸுக்கு போய் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூ போகலான்னு பிளான் பண்ணியிருக்கு. இன்னும் என்னங்கிற நான் ஜூவில் போய் பார்க்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம் மக்களே. நண்பர்களே, ஜூக்கு வந்தாச்சு, இறங்கியாச்சு, பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங்கு இங்கே பே பண்ண சொல்லிட்டாங்க தனியாக. நாங்கள் இருக்குமா என்னமோ நினச்சேன். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து ஜூக்குள்ளே போகிறோம். இங்கே டிக்கெட் எடுக்கணுமா என்னங்கிறத நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக என்ட்ரன்ஸில் வந்துவிட்டோம். இது வந்து சாஸ்கட்டூனோட லோக்கல் ஜூ. எனக்கு நானே இது வரைக்கும் வந்து ஒரு வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் வாங்க என்னென்னு உள்ளே போய் பார்க்க. நல்ல ஒரு காட்டுப்பகுதி, ஊருக்கு அவுட் சைடில் ஃபுல்லாக இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா. ஜூவோட என்ட்ரன்ஸில் போகிறோம். என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குது ஜூ. வெல்கம் டு சாஸ்கச்சுவான் ஜூ. சாஸ்கட்டூன் ஓகே, எப்படினாலும் வச்சுக்கோங்க. போட்டு பார்த்தீங்களா, சூப்பர். வாங்க உள்ளே போகலாம். எவ்வளோ டிக்கெட் என்னன்னு கேட்போம். அட்மிஷன் வாங்கணும் இங்கே. என்ட்ரன்ஸில் நல்லா பூவெல்லாம் வச்சு சூப்பராக வச்சுருக்கேன், செடி இடியெல்லாம் வச்சு. டிக்கெட்டு வந்து 16.50 ப்ளஸ் டேக்ஸுங்க. இருங்க டிக்கெட் எடுத்து உங்களுக்கு வரலாம். இல்லை டிக்கெட் எடுத்தாச்சுங்க, வந்து விட்டது. 1650 ப்ளஸ் டேக்ஸ். ஓகே, இந்த என்ட்ரன்ஸ் வாங்க. என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு இதில் போகலாம். ஃபுல்லாக மரங்கிற நிறைய இருக்குதுங்க, நியாயத்துக்கு இருக்குது. உள்ளூர் எப்படி தெரிஞ்சால் எனக்கு இன்றைக்கி 1 மணி நேரம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ணுறோன்னா இதுதாங்க மேப்பு. எங்கெங்கே யார் இருக்கான்னு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈகிள். சரி சாரி ஓல். ஆனால் இது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணுமே, தெரியலையே எங்கே இருக்குதுன்னு. உள்ளே தான் எங்கே உட்காந்துருக்கோம். இதுதான் மரத்தோட இருக்குமே கலரை, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத. நிறைய ரெடி பண்ணி அங்கங்கே ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா சம்மரில் தானே இந்த ஒர்க்லாம் பண்ண முடியும். அதனால் இப்போ அவங்க சம்மர் ஒர்க்கு உண்டான எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாங்க. இது ட்ரெயின் ஸ்டேஷன். ஓ பிள்ளைங்களை கூட ஏற வச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு போகிறது பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் தலைவனை பாருங்கள், உள்ளார பாருங்கள், செம ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அடே நில்லுங்கடா, என்னடா காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. பாருங்க 3 பேர் உள்ளார. ஆஹா, நரி, வெள்ளை நரி. செமையாக இருக்குதுங்க. சொல்கிறது நீங்களே பாருங்களேன். நான் கூப்பிட கேட்காம ஓடிக்கிட்டு இருக்கானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஓ இது எண்டு இங்கிட்டு இருக்குதா? இவர் இருக்காப்புல, இவருக்கு ஒரு கார் பாருங்கள், அதான் உட்காந்துட்டு இருக்காப்புல. அடே இங்கே பாரு. இந்த மாதிரி பில்டிங் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாங்க, இந்த சைட்லலாம். உரங்குட்டான்னு சொல்லுவோம்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக தெரியல. பட் லெமூர் கட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதோட பேர். அவங்க பாருங்க என்ன ஆட்டம் போட்டுட்ருக்காங்க இன்னொரு. அங்கே பாருங்கள், மூணு பேர் இருக்காங்க உள்ளார.
மூணு பேர். சுற்றி நல்ல மரமாக இருக்கிறது, நல்ல காற்று சூப்பராக இருக்குது, அம்சமாக இருக்குது. இது பாப் கேட்டுன்னு வருது, உள்ளே ஒன்றையுமே காணும். உள்ளே போய் படுத்துவங்கதான் தெரில. ஓவல் இவரை தான் இந்த இருக்குதுங்க, உள்ளே ஒன்று இருக்குதுங்க ஒயிட் கலரில். இருக்குது உள்ள இவரது உள்ளே உட்காந்துருக்காரு. நான் அந்த சைடு கூட்டி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பொணந்தங்கி கழுகு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டையில் சொல்லுவாங்களே, அவங்கள மாதிரி நான் நினச்சிட்டேன். கடைசிக்கு தான் தெரியுது இது வேறு. இது பாருங்களேன், கொஞ்சம் ஜூம் பண்ண வேண்டியதுலாம் டிஸ்டன்ஸில் இருக்குதா, இருக்கு பாருங்க. இது ஒரு கை. ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்ததுங்க, பார்க்கணுன்னு. வேற ஒன்றும் இல்லை, பேர் எங்கே இருக்குது பாருங்கள், கரண்டி. பார்க்க